அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. போன வாரத்தோட தொடர்ச்சியை தான் நம்ம இந்த வாரமும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, மக்கா, மதீனா இந்த 2 இடத்துலையும் ஜியாரத் செஞ்சதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த பள்ளி இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தாக்கா நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் தான் வந்து ரசூல்லா கடைசியாக உட்காந்துருந்தாங்களாம், இரத்த கிளறியோட. அந்த அடிப்பட்ட காயத்தோடு வந்து அந்த தோட்டத்தில் தான் வந்து உட்காந்துருந்ததா நாங்கள் அழைச்சிட்டு போனவர் சொன்னார். இப்போ தெரியுது பாருங்கள் அந்த பள்ளிவாசல் நல்லா தெளிவாக. இதுதான் அந்த தோட்டம். மாதுளை செடியெல்லாம் நிறைய இருக்குது. இன்னுமுமே அந்த மாதுளை செடிகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த பள்ளி நல்லா கிட்ட வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா தெளிவாக. இது அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி, இப்போ நம்ம வரலாறை பார்க்கலாமா? சரி, நம்மளுக்கு விசா வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்த இடியை இறக்கிட்டாங்க தலையில். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கெல்லாம் விசா வரலன்னு சொல்லிட்டு டிக்கெட் எல்லாம் ஒன்று ஒன்றா கேன்சல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதில் உங்கள் பொண்ணோட டிக்கெட்டையும் உங்கள் ஒய்ஃபோட டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். மற்ற எல்லாருக்கும் டிக்கெட் அப்படியே இருக்குது. டக்குன்னு விசா வந்துருச்சுன்னு சொன்னோன்னா அப்படியே நிப்பாட்டிட்டோம். 2 பேர் டிக்கெட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்பட்டு விசா வந்துருச்சின்னு ரொம்ப சந்தோஷத்தோட பேக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி சொல்கிறாங்களேன்னு ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு இதாக போயிடுச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் நாங்கள் வேறு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு கொடுக்குறோம். அவங்க மறுநாள் வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னார். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. குடும்பமாக போய் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உம்ரா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி நம்மளை மாற்றி விட்டுட்டாங்களேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே 2 தடவை துபாய் போயிருக்கேன். இருந்தாலுமே வந்து உம்ரா போகிறதுங்கிறது குடும்பத்தோடு போகணுங்கிறது தான் என்னோடய நியத்து. ரொம்ப நாள் நியத்துன்னு சொல்லலாம். ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன். அப்போவுமே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. நீ அல்லாவை நம்பு, அல்லாவை கைவிடவே மாட்டான் நம்மளை, நீ கண்டிப்பாக எங்களோட தான் நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த ட்ராவல்ஸ்கார் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் உங்கள் ஒய்ஃபையும் உங்கள் பொண்ணையும் நீங்கள் கூட அழைச்சிட்டு வாங்க, ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணனும் 2 பேரும் அவரை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி எப்படியாவது எங்களுக்கு இந்த நாங்கள் போகிற ஃப்ளைட்லேயே அவங்க 2 பேருக்கும் டிக்கெட் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி நான் ஏர்போர்ட்டு போய் இறங்குற வரைக்குமே எனக்கு டிக்கெட் கன்ஃபார்மே ஆகலைங்க. இன்னொரு ஃப்ளைட்டில் போடுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த ஃப்ளைட்டில் எப்படியாவது போட்டலான்னு சொல்லிட்டு போகிற வரைக்குமே அவர் வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லவே இல்லை. கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம போவோம் எல்லாருமே சேர்ந்து ஏர்போர்ட் போகலாம், அங்கே உனக்கும் பொண்ணுக்கும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாருமே திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இது வந்து ஒரு டேமுங்க. அந்த காலத்துலேயே வந்து டேம் கட்டியிருக்காங்க பாருங்கள். தண்ணிக்காக, போர் வீரர்களுக்காக அந்த காலத்தில் வந்து டேம் ஒன்று கட்டியிருந்தாங்களாம். இறங்கிலாம் பார்க்கல, அப்படியே பஸ்லேருந்தே தான் காமிச்சார் இந்த இடத்தையுமே. தண்ணிலாம் இல்லை, சுத்தமாக காஞ்சி போய் தான் இருந்துச்சு. நல்ல பெரிய டேமாக இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்தெல்லாம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏர்போர்ட் போனோம். ஏர்போர்ட் போய் கடைசி நேரத்தில் அங்கே போய் இறங்குனதுக்கப்புறம் தான் டிக்கெட்டை கையில் கொடுத்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். என்னோடய மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். உம்ரா போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷமே கொஞ்சம் கூட மனசில் இல்லாமல் ஒரு பயத்தோடையும் ஒரு பரபரப்போடையும் தான் நான் ஏர்போர்ட் வரைக்கும் போனேன். ஆனால் அல்லாஹ் வந்து என்னுடைய பயணத்தை வந்து நிச்சயப்படுத்திட்டான். ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் எனக்கு டிக்கெட்டை கையில் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியான ஒரு பெருமூச்சு நான் விட்டேன். அல்லாஹ் எனக்கு நாடி இருக்கான் நான் உம்ரா செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நாடிட்டான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ கண்டிப்பாக அல்லாவை நம்ப, அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் நீ நினச்சா மாதிரி உம்ரா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா, நம்ம முழுசாக அல்லாவை நம்பணும்.
நம்ம அரைகுறையாக அல்லா மேலே வந்து நான் நம்பிக்கை வச்சுருக்கேன், அல்லாவை நான் நம்புகிறேன் அப்படின்னு வாய் வார்த்தையால் மட்டும் சொன்னால் பத்தாது. முழுசாக மனசார அல்லாஹ்கிட்ட வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து ஒப்படைக்கணும். அப்போ தான் வந்து அதை நம்ம நிறைவேற்றி கொடுப்பான். நம்மளை நம்பினாங்க நம்மளுடைய அடிமை, நம்ம தான் வந்து அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு அல்லாஹ் நிச்சயமாக நம்மளுக்கு அந்த கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி கொடுப்பான். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் நடந்துச்சா அப்படிங்கிறத. நான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்வை முழுமையாக நம்புங்க. அதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம். இந்த தாய்வு நகரத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அவ்வளோ மரமும் சுற்றிலையும் மரம், 2 சைடு ரோடு ஃபுல்லாக மரம், நல்ல கூலிங்கான ஒரு இடம் இது. ஏன்னா இது வந்து மலையிலேருந்து கொஞ்சம் மேலே இருந்துச்சு, கீழேருந்து மலையில் இருந்துச்சு. அதனால நல்ல கூலிங்காக இருந்துச்சு. மக்கா மதினாவை கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. நல்ல மழையும் கூட பெஞ்சிச்சு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து உம்ரா போனீங்க அப்படின்னா தாய்வு நகரத்தை மிஸ் பண்ணாதீங்க. அங்கே நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் நிகழ்ச்சிகள் ஏதாவது நடந்துருச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம மக்கா மதினாவோட ஜியாரத்தை பார்க்கலாம். மக்காவை ஜியாரத் பண்ணுறதுக்காக பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். மக்காவில் முதல்ல பார்த்தது வந்து சவுர் மலை. இந்த இடத்துல தான் வந்து ரசூல்லா வந்து மதினாவுக்கு தப்பிச்சு ஹிஜ்ரத்து போகும்போது எதிரிகள்கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அபூபக்கர் அலியோட தங்கி இருந்த மலை. அதுக்கு அடுத்ததாக ஒரு பள்ளி ஒன்று இருந்துச்சு. இது வந்து அரபிகள் மட்டும் தொழுகிற பள்ளி அப்படின்னு சொன்னார். ரொம்ப கோல்டன் கலரில் இருக்குமா, நைட்லலாம் லைட்லாம் போட்டு குடும்பத்தோடு அரபிகள் வந்து சாயங்கால நேரத்துக்கு வந்தாங்கன்னா நைட் இஷா தொழுதுட்டு தான் வீட்டுக்கு போவாங்களாம். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நைட்டில் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அடுத்து நம்ம போகிறது வந்து அரஃபா மைதானத்துக்கு போகிற வழி. இந்த சைட்லலாம் பாருங்கள் கூடாரம் போட்டிருக்காங்க. இது வந்து ஹாஜிகள் வந்து தங்குறதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் போனது வந்து ஹஜ்ஜு மாதத்துக்கு மாதம் இல்லையா, அதனால் இந்த ஏற்பாடெலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கக்கூடிய பாக்கியமாவது நம்மளுக்கு கிடச்சிச்சே அப்படின்னு பார்த்துட்டே வந்தோம். இதில் வந்து இப்போ ஏசிலாம் செட் பண்ணிவிட்டு அடுத்த ஹஜ்ஜி வரத்துக்குள்ளார இதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்துட்டே வந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து அரஃபா மலை. அரஃபா மலையில் ஒரு தூண் மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து ரசூல்லா வந்து ஹஜ்ஜி செஞ்சுட்டு மக்களுக்கு கடைசியாக தன்னுடைய இறுதி பேருரையை நிகழ்த்தினாங்களாம். இந்த இடத்துல தான் நின்று நம்மளுடைய உம்மத்துகள் எல்லாருமே, வருங்காலத்தில் வரவங்க எல்லாருமே இஸ்லாத்தை வந்து எத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரையில் சொன்னதாக நம்ம நிறைய ஹதீஸ்லலாம் நம்ம படிச்சிருக்கோம். அது இந்த இடம்தான். இந்த ரோட்டில் தான் வந்து ஹாஜிகள்லாம் நடந்து வருவாங்களாம். ஆனால் இப்போ வந்து மெட்ரோ ரயில் போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதுவுமே கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துல. இன்ஷால்லா அடுத்தடுத்த வருஷம் ஹஜ்ஜி செய்கிறவங்க எல்லாருக்குமே மெட்ரோ ட்ரெயினில் போகிறதுக்கான வசதிகள் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு எளிதாக்கி கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்த காலத்துலலாம் எப்படி ஹஜ்ஜி செஞ்சுருப்பாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் செஞ்சுருப்பாங்க. இந்த இடத்துல மரம் எதுவுமே இல்லை. இப்போ எல்லாமே வச்சு அவ்வளோ வசதியான வாய்ப்புகள் நம்மளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு நீளமான சுவர் தெரியுது பாருங்கள். இது வந்து ஒரு வாய்க்காலாம். ஈரான் நாட்டு அதிபரோட மனைவி வந்து ஹாஜிகளுக்காக அந்த தாய்பு நகரத்தில் ஒரு டேம் இருந்துச்சுல்ல, அந்த டேம்லேருந்து தண்ணியை கொண்டு வந்து இந்த வாய்க்கால் வழியாக அரஃபா மைதானத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஹாஜிகளோட தண்ணீர் தாகத்தை தீர்க்கறதுக்காக. அதுதான் இது. இப்போ பைப்லைன்லாம் போட்டாங்களாம், அதனால் அது அப்படியே இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த கூடாரம்லாம் கூட சைத்தானுக்கு கல்லெறியும் போது ஹாஜிகள் தங்கக்கூடிய கூடாரமாக. இந்த வழியாக தான் இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில் நபியை குர்பானி கொடுக்கறதுக்காக அந்த மலைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து இந்த சைத்தான் வந்து தடுத்துருக்குறான். அந்த இடம் தான் இந்த இடம். அதுக்கப்புறமா ஒரு மலை ஒன்று வருது பாருங்கள். இந்த மலையில் தான் வந்து குர்பானி கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு போன இடமா. அது வந்து காமிச்சாங்க. அது கொஞ்சம் தூரத்தில் தெரியுது பாருங்கள். ஒரு தூண் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து அந்த குர்பானி கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த கல் எறிகிற சட்டம் வந்து ஹஜ்ஜி மாதத்தில் நம்ம செய்கிறோம்ல, இதுதான் அன்றைக்கி இப்ராஹிம் நபி செஞ்ச சட்டம். அது நமக்கு இப்போ கடமையாக இருக்குது. இப்போ அந்த தூண் மாதிரி காட்டுறாங்க பாருங்கள். அதுதான் வந்து இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில் நபியை குர்பானி கொடுக்க கூட்டிகிட்டு போன இடம். அந்த கல் மாதிரி இருக்குல்ல, அதுதான். இப்போ நம்ம போகிறது வந்து ஹீரா குகை இருந்த இடம்.
அதோட தொடர்ச்சி இந்த மலை எல்லாமே. ரசூல்லா வந்து நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மலையில் போய் தவம் இருந்தாங்க இல்லையா, அங்கே கூட கதீஜா அலி வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்களாம் ரசூல்லாவுக்கு. கரடு முரடான பாதைகளில் அந்த காலத்தில் கதீஜா நாயகம் வந்து போயிருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த ஹீரா குகை இருக்குது. இந்த மலையில் இதுக்கு அந்தான ஒரு 2 முட்டு மாதிரி இருக்குது. அந்த 2 முட்டு மாதிரி இருக்கு பாருங்கள், அதில் ஒரு மலை, அதில் தான் ஹீரா குகை இருக்குதாம். அடுத்த உம்ரா வரும்போது ஹாஜிகள் வந்து மலையில் ஏறி அந்த குகைக்கு போகிற மாதிரிலாம் வசதி செஞ்சிட்ருக்காங்களாம். இப்போ வந்து நம்ம ஏறி தான் போய் பார்க்கணும். அதுவும் வந்து ஏறுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுமா, திருப்பி கீழே இறங்குறதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா. அதுலேயும் போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஜனங்க. ஆனால் எங்களை பஸ்ஸில் தான் உட்கார வச்சு காமிச்சாங்க. இறங்குனாலும் நம்மளால் ஏற முடியாது இந்த மலையிலலாம். இந்த இடத்துல தான் அந்த ஹீரா குகை இருக்குது. மலை உச்சியில் ஏறிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறங்கி வரணுமா. அந்த இடத்துல வந்து ஒரு கேப் மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த உச்சியில். அந்த கேப்புலேருந்து உள்ளே போகணுமா அந்த குகைக்கு. ரொம்ப ரிஸ்க்கான இடமா இருந்துச்சு. ஆனால் இதை வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்காவது ஒரு பாக்கியம் கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லேருந்தே அப்படியே கவர் பண்ணோம். அந்தளவுக்கு தெளிவாக எதுவும் தெரியல. நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு சரியாக தெளிவாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். பஸ்ஸில் உட்காந்து எடுக்கிறதுனால கேமராவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்தேன். எப்படி இருக்கு பாருங்கள் அந்த மலை. அதுக்கு ஏதோ இப்போ ரோடெல்லாம் போடுறதா சொன்னார். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் போகிற உம்ரா செய்கிறவங்க, ஹஜ்ஜி செய்கிறவங்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல போய் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது மேலே ஏறுறதுக்கான வசதிகள் எதுவும் இல்லை. நம்ம தான் ஏறி போய் பார்க்கணும். அது ஒரு கேப் ஒன்று தெரியுது. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரியுது. அந்த கேப்பில் தான் வந்து அந்த ஹீரா குகைக்கு உள்ளே இறங்கி போகணுமா. எங்கே போய் உட்காந்து ரசூல்லா வந்து தவம் இருந்திருக்காங்க பாருங்கள். அடா அல்லாஹ், நினைக்கும் போதே நமக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மக்காவில் நம்ம பார்க்க வேண்டிய இடம்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் அடுத்ததுலாம் மதீனாவோட விழாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.